ஹாய் கைஸ், உங்களை எவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ நாள் கழிச்சு நான் இந்த வீடியோவும் எடுக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நான் என் ரூம்லேருந்து உங்களுக்கு ஒன்று சர்ப்ரைஸாக காட்ட போகிறேன். என் அக்காவும் நானும் ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு. அதாவது சர்ப்ரைஸ் இல்லை, எங்களோட கலெக்ஷன்ஸ். அதாவது சில பேருக்கு சிலதை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு ஹேபிட் இருக்கும்ல, அது மாதிரி நாங்களும் என்ன சேர்த்து வச்சுருக்கோம்னு சொல்லி நாங்கள் இன்னைக்கு காட்ட போகிறோம். கைஸ், நான் வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். என்னன்னா, பக்கத்து வீட்டில் ஒரு பெல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கூட இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமா லைக் பண்ணுங்க. எல்லாம் யோசிச்சு சொல்கிறீங்க. என்ன சாண்ட்ரி, நீங்கள் மறந்துட்டீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. ஓகே गाइस, வாங்க. யாரோட பார்க்கலாம்? அக்காடது. தேங்க்யூ. போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க கைஸ், என்னோட திங்ஸ் நான் என்னதான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஓல்டு காயின்ஸ், அப்புறமா புதுசாக இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேர்க்க ஆரம்பித்தேன் பஸ் டிக்கெட்ஸ், சும்மா சேர்த்து வச்சுருக்கேன். ஆனால் இது முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு காயின்ஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து ஆரம்பிப்போம். இதுலேருந்து இது பார்த்திங்கன்னா என்ன காயின்னு தெரியல, ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஸோ நான் பத்திரமா வச்சுருக்கேன். அப்புறமா வெயிட் பண்ணுங்கள், காட்டிட்டு இப்படி தான் இருக்குது. ஆனால் இது என்ன காயின்னா ஒன்றும் சுத்தமாக புரியலை. வேறு லாங்குவேஜில் வேறு எழுதியிருந்தாங்க. ஸோ அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன். அடுத்த இது ஒரு இது காயின். இது ரொம்ப 50%. இது என்ன போட்டிருக்காங்க? 50 cents. ஓ, 1981 பண்ண சிங்கப்பூர் காயின். ஓஹோ, இப்போ தான் நானே பார்க்குறேன். அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு காயின், சிங்கப்பூர் காயின். அப்புறமா இது வந்து 10 காயின். 10ஆ? ஆமாம், 10 என்ன போட்டிருக்காங்க? இதை வந்து நானும் காட்டுறேன். 10 இது வந்து என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், 10ன்னு தான் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா என்னென்னு என்னால் படிக்க முடியல. 10 rupees. அதாவது இது வந்து 1990. என்னென்ன படிக்க முடியல. 1988ன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1988 பண்ண 10 rupee காயின் இது. இங்கே பார்த்தீங்களா? அப்புறமா இதுதான் நாங்கள் ஒழுங்காக தெரியுது இல்லை உங்களுக்கு. நாங்கள் கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிடுறோம். தெரியுதா உங்களுக்கு? இப்போ எதுவுமே தெரியலையோ? தான் 1988 சம்திங் போட்டிருக்காங்க. சரி, இதை வச்சிரும். இதை வந்து நானா கட்டுறேன். ஓகே, இது வந்து 10 rupees. இது வந்து ஸ்ரீலங்காலேருந்து பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் பண்ணியிருக்காங்க. இல்லை, ஸ்ரீலங்கன் காயின் இது. ஆமாம், அது எப்போ பண்ணியிருக்காங்கன்னா 2013. இப்போ பண்ண காயின் தான். ஆனால் ரொம்ப அழகாக தெரியுது. நல்லா ஷைனிங்காக இருக்கு. ஆமாம், நல்லா ஷைனிங். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நான் இங்கே பத்திரமா வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்னென்னா 50 இல்லை 5 cent இது. அதாவது யூரோ. அதாவது யூரோ ருப்பி இது கரன்சி. ஆனால் இது 5 cent. அப்புறமா இது வந்து 2013 தான் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்காங்க இது. அப்புறமா இல்லை செடி கூட இருக்கு. செடியா? இது என்ன காயின்? ஆனால் கரெக்டாக ஐடென்டிஃபையும் பண்ண முடியல. இதுவும் அதே யூரோ தான். இது 5 cent. அதே யூரோ 5 cent. இது வந்து எப்போ பண்ணியிருக்காங்கன்னா 2008. அதாவது நான் பிறந்தப்போ பண்ணியிருக்காங்க. என் அக்கா பிறந்த பிறகு பண்ணியிருக்காங்க. அடுத்தது என்னது? இது என்ன காயின்னா 10 cent. இதுவும் யூரோ தான். ஆனால் என்ன, இது 10 cent. இது வந்து எப்போ பண்ணியிருக்காங்கன்னா 2002 பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு காயின்லேயும் ஒவ்வொரு விதமான டிசைன் வந்து பின்னுக்கு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் என்னென்னு புரியல. ஒரு இதில் ட்ரீ இருக்குது, ஒரு இதில் ஒரு லேடி இருக்காங்க, இதில் லேடி இருக்காங்க. அடுத்த காயின் வந்து இது இப்போ தான் பார்த்தோம். இதுதான் ரொம்ப பழசு போல். இது வந்து இந்தியன் ருப்பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதோட இது ரொம்ப பழைய காயின் வேறு. 1986 பண்ண காயின். இது என்ன இப்போ ருப்பீஸ் சொல்லுங்க பாப்பா? ருப்பீஸே இல்லை, இது பைஸ். 25 பைஸ் இந்தியன் காயின்னா என்ன, 1986 பண்ண காயின். இது எங்கள் தாத்தா வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நான் வந்து எங்கேயோ இருந்தெல்லாம் கிடைக்கல, எங்கள் வீட்டில் தான் இருந்தது. நான் நினைக்கிறேன் எங்கள் தாத்தா தான் சேர்த்து வச்சுருந்துருப்பாங்கன்னு. எங்கள் தாத்தாவோட காயின்ஸாக இருக்கணும்.
இதுவும் அதே மாதிரி தான். இது என்ன நாடுன்னு தெரியல. ஸ்ரீலங்கன் காயின் இது. இது 1982 பண்ண 25 பைசே காயின் இது. எங்க அக்கா சொன்னா அது கொஞ்சம் கூட புரியாது. எல்லாம் கத்தி கத்தி ஊருக்கே கேட்குற மாதிரி சொன்னாதான் எல்லாம் புரியும். இது வந்து 2001 பண்ண 25 பைசே காயினுக்கும் 1982 பண்ணல 82 பண்ண 25 பைசே காயினுக்கும் பாருங்களேன். பைசே இல்லை, சாரி ஸ்ரீலங்கன் காயின். இது வந்து 2001 பண்ணியிருக்காங்க. இது வந்து 1982 பண்ணியிருக்காங்க. இதுவும் ரெண்டுமே சேம் தான், 25 பைஸ். என்ன இயர் தான் வேற. அடுத்ததும் சேம் பாருங்க. சாரி, இது வந்து இதுவும் சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ். 25 பைசே ஸ்ரீலங்கன் காயின் தான். கொஞ்சம் மோசமான நிலைமை தான் இருக்குது. இது என்ன இயர்னா 1991 பண்ணியிருக்காங்க. அப்போ 3 25 பைசே ஸ்ரீலங்கன் காயின்ஸ் வச்சுருக்கேன் ஒவ்வொரு இயரில். 1982, 1991, அப்புறமா இது வந்து 2001. அடுத்தது பார்த்திங்கன்னா 1 சென்ட் யூரோ. இதுவும் பார்த்திங்கன்னா 1 சென்ட் யூரோ தான். இது வந்து இதுலேயும் வித்தியாசமான ஒரு படம் வச்சுருக்காங்க. யாரோடன்னு தெரியலை. இது வந்து 2013 பண்ணியிருக்காங்க. அது லேடியோட படம். ஆமாம்ல. இது வந்து 1973. வா, இது வந்து 25 பைசே ருபீஸ். ஆமாம், இது வந்து இந்தியன் கரன்சி தான். இது வந்து 1973. அது டேட்டே ஒழுங்காக அழிஞ்சிருச்சு. அந்தளவு பழைய காயினாக இருக்குது பாருங்களேன். ஆனால் இன்னும் நல்லா இருக்குது. அடுத்ததும் 1 சென்ட்டு தான், 1 சென்ட் யூரோ. இதில் ஒரு மரத்தோட லீஃபோட பிக்சர் போட்டிருக்காங்க. ஆமாம், லைட்டாக தான் அது தெரியுது. ஆனால் அது எப்போ பண்ணியிருக்காங்கன்னு போடவே இல்லையே. இந்த காயின் எப்போ பண்ணியிருக்காங்கன்னு போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, இன்னும் இவ்வளோ குட்டியாக போட்டிருக்காங்க. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து சொல்கிறேன் ஏதாவது போட்டிருக்காங்க. நான் ஒன்றுமே இல்லை போங்க, இந்த கண்ணே வலிக்குது. 1 சென்ட், இன்னொரு 1 சென்ட் யூரோ என்கிட்ட இருக்குது. இது வந்து 2007 பண்ணியிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு லீஃப் தான் போட்டிருக்காங்க. ஆனால் கடைசியாக என்கிட்ட இருக்குது. இது வந்து 2 சென்ட் யூரோஸ். இது வந்து எப்போ பண்ணியிருக்காங்கன்னா இதுலேயும் ஒரு லீஃப் தான் போட்டிருக்காங்க. இதுவும் 2007 தான். என்கிட்ட இருக்கிறதுலே ரொம்ப பழைய காயின்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது காட்டினேன்னா உங்களுக்கு 50 சென்ட்ஸ் சிங்கப்பூர். ஆமாம், இதெல்லாம் காட்டிட்டேன். சரி, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்னோடய பஸ் டிக்கெட்ஸ். அப்புறமா இன்னும் நான் நிறைய சேர்த்து வச்சுருந்தேன். அது எங்கே போச்சுன்னே தெரியல. அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் பழைய 1 ரூபி நோட்டு, 2 ருபீஸ் நோட்லாம் எங்கள் தாத்தா சேர்த்து வச்சுருந்தாங்க. அந்த பழசு இதனால அது வந்து நான் எங்கேயோ பத்திரமான ஒரு இடத்துல என் தங்கச்சிக்கு தெரியாமல் ஒழிச்சு வச்சுருந்தேன். அதாவது ஏன்னா அவள் சின்ன பொண்ணாக இருக்கும் போது அவள் எல்லாம் கிழிச்சு போட்டுருவாங்க. ஸோ வந்து அவளுக்கு தெரியாமல் பத்திரமா ஒழிச்சு வச்சுருந்தேன். அது பார்த்தா எங்கே போச்சுன்னே இப்போ தெரியல. ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நான் நிறைய சேர்ப்பேன். அதாவது அந்த கிராஃப்ட் எல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய திங்ஸ் காட்டுவேன்ல, அதெல்லாம் சொல்ல போனால் நான் எங்கேயுமே வாங்கினதில்லை. அதெல்லாம் வீட்டில் இருக்க பொருளை வந்து சேர்த்து வச்சு தான் நான் அதெல்லாம் ஃபுல் கிராஃப்ட்ஸும் பண்ணுவேன். சொல்லப்போனால் கிராஃப்ட்ஸுக்காண்டி நான் எதுவுமே வாங்கினதில்லை. சொல்லப்போனால் அந்த பேப்பர் கூட நோட்லேருந்து தான் எடுப்பேன். அதாவது நிறைய திங்ஸ் அதில் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக நான் வந்து பழைய வேஸ்ட் பொருட்களை வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன். அடுத்ததாக இப்போ வந்து நம்ம என் தங்கச்சி சாண்ட்ரியாவோட என் தங்கச்சி அவளோட கலெக்ஷன் காட்ட போறா. சொல்ல போனா வந்து நான் சும்மா எங்க அப்பா அம்மா கூட விளையாடும் போதே இந்த 90 ரூபி அப்படின்னு வச்சிருப்பேன். சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஸ், இது வச்சிருக்கால அது என்ன தெரியுமா? இது வந்து என்னோட பழைய ஒரு கிச்சன் இதுன்னு சொல்லலாம். இது வந்து உடஞ்சி போச்சா. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசரா அவளே யோசிச்சு இது மாதிரி இது பண்ணியிருக்கா. அப்புறமா இதான் என்னோட ட்ரெயின் டிக்கெட். ஒரு நாள் நான் வந்து பஸ் டிக்கெட் கலெக்ட் பண்ற மாதிரி இவ வந்து ட்ரெயின் டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்றா. அப்புறமா எங்க அக்கா மட்டும் நிறைய வச்சிருக்கனால ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாம் கட் பண்ணி நிறைய டிக்கெட்ஸ் மாதிரி ஆக்கிடுவா. அப்புறமா இதெல்லாம் கார்ட்ஸ், அப்புறமா டேக்ஸ் எல்லாம் வச்சிருக்கா பாருங்க. அந்த ட்ரெஸ்ல எல்லாம் டேக் இருக்கும்ல, அதெல்லாம் வச்சிருக்கா. அப்புறமா வேற என்ன கார்டு எதை வச்சிருக்கீங்க? அது ஜெயச்சந்திரன் கார்ட்ஸ். அடுத்தது இது வந்து சும்மா அந்த டாக்டர் செட்டோட இது. ஓகே. அப்புறமா இது வந்து சும்மா நான் என் பேக்குக்குள்ள காசு வச்சிருந்தேன். இதுல பாருங்க எழுதிலாம் வச்சிருக்கா பாருங்க. 50 காசு, 67. அப்புறமா இது எங்க அக்கா ஒரு வீடு
பண்ணி தந்தாங்களா அதோட காயின்ஸ் மாதிரி இதை நினச்சி சொல்லப்போனால் அந்த டால் ஹவுஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் அந்த விண்டோஸ் வந்து கட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் அந்த ஸ்கொயர் ஷேப் இது வந்திருந்தது. அதை வந்து இவள் காயின்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டான். இங்கே பாருங்களேன், இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங். இது வந்து என்னென்னா சப்போட்டா பழத்தோட சீட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கா. அது 10 வரையும் இருக்கு. அப்புறமா இது ஒரு மோதிரம். இது ஒரு மோதிரம். அடுத்தது வேற என்ன இருக்கு? அப்புறமா இது ஒரு எங்க அக்காவோட கீ. சின்ன வயசுல எங்க அக்கா ஒரு பிங்கி பாங்கினா என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த காசு வந்து சேர்த்து வைப்போம்ல, அந்த என்ன சொல்றது, அது பேர் என்ன, மணி சேவரா என்ன, அது மறந்தும் போச்சு அதோட பேர். அந்த காசு சேர்த்து வைக்கிற இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பூட்டு இருக்கும், அதோட கீ தான். அது எங்க அக்கா வந்து சின்ன வயசுல இருப்பாங்க, அப்ப நான் இல்ல. அந்த பூட்டு கீ. அப்புறமா அது வந்து 2 இருக்கும், அதனால இல்ல 2 கீ வச்சிருக்காங்க. இப்பதான் சாமி பத்துல இருந்து நான் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன். அடுத்தது வேற என்ன வச்சிருக்கீங்க? அடுத்தது வேற அந்த சீட்ஸ் வச்சிருக்கேன். அப்புறமா இது ஒரு மோதிரம். இதையும் அந்த சாமி படத்துல இருந்து தான் கண்டுபிடிச்சேன். அப்புறமா இது ஸ்டார் கிறிஸ்மஸ் ட்ரீல இருந்து வந்ததுதானே இது. ஆமா. அப்புறமா இது ஒரு மனிதன். அதுக்கு அடுத்து குட்டியா. அப்புறமா இது நான் கல் செட்டு வச்சிருக்கேன். என்னன்னா 3 வரையும். கல்லுக்கு நான் தானே பெயிண்ட் பண்ணி கொடுத்தேன், அவரும் பெயிண்ட் பண்ணான், நல்லா பெயிண்ட் பண்ணிருந்தீங்க. அப்புறமா வேற என்ன வச்சிருக்கீங்க? வேற வந்து இந்த கார். அவ்வளோதான் இவளோட கலெக்ஷன்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வேற என்ன சொல்ல போறீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு? காய்ஸ், அப்புறமா எங்க அக்கா வந்து எனக்கு ஒரு மேக்கப் செட் கரு. எங்க அப்பா ஒழிஞ்சு பார்த்துட்டு இருக்காரு, அதான் நான் பார்த்தேன். அப்புறமா எங்க அக்கா எனக்குன்னு ஒரு மேக்கப் செட் பண்ணியிருக்காங்க. அதை நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். See you next time. Bye. Bye friends. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்தா பக்கத்து வீட்ல ஒரு பெல் இருக்கு, அதை கிளிக் பண்ணிருங்க. Bye. ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க.